எக்ஸாமுக்கு. இப்போ வந்து பசங்க வந்து லூடோ கேம்ட்டு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வச்சுருக்காங்க. இப்போ அவங்களை என்கரேஜ் பண்ணி படிக்க வைக்கணுன்ற போது நம்ம எதனா கேம் மாதிரி வச்சு படிக்க வச்சா இன்னும் சூப்பராக படிப்பாங்க. இப்போ இந்த லூடோ கேம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கப்பு யாருக்கு கேம் வச்சுருந்தோம் சார் யூனிட் 3 எக்ஸாமுக்கு. இப்போ வந்து பசங்க வந்து லூடோ கேம்ட்டு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வச்சுருக்காங்க. அது என்ன சார் அந்த கேம்? ஆக்சுவலாக லூடோ கேம் இப்போ வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போதில்லை. இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா போர்ஷன்ஸ் வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு வந்து ஃபுல் புக்கு. இப்போ அவங்களை என்கரேஜ் பண்ணி படிக்க வைக்கணுன்ற போது நம்ம எதனா கேம் மாதிரி வச்சு படிக்க வச்சா இன்னும் சூப்பராக படிப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து யூனிட் எக்ஸாமுக்கு வந்து நம்ம என்ன கேம் வச்சோம்னா, கப்பு யாருக்குன்னு சொல்லி ஒரு கேம் வச்சோம்ல. அந்த கேமில் வந்து ஆக்சுவலாக எல்லாருமே சூப்பராக படித்தாங்க. யாருக்கு கப்பு கொடுக்குறதுன்றதுக்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு வின்னர் சூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு கிளாஸுக்கு 3 பேரை சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருந்தோம். அந்த 3 பேரை விட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ட்ராஃபி வின் பண்ணுறாம வந்துட்டாங்க. பக்கத்தில் க்ளோஸில் இருந்தாங்க. சில பேர் பேரண்ட்லாம் வேறு கால் பண்ணாங்க, வீட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் அழுதாங்க, நல்லா படித்து கப்பு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னொரு சான்ஸ் இருக்குது இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த லூடோ கேம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த கேம் ஆக்சுவலாக ஃபுல்லாக முடித்தவொடனே டோட்டலாக எந்த சப்ஜெக்ட்டில் அந்த பையன் ஸ்ட்ராங்காக இருக்கான், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எந்த சப்ஜெக்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எந்த சப்ஜெக்ட்டில் வீக்காக இருக்காங்க, எதில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குன்றது ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சிடும், மெயினாக எங்களுக்கும் தெரிஞ்சிடும். அந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு நல்லா கேர் எடுத்து படிக்க வச்சு இம்ப்ரூவ்மெண்ட் ஈஸியாக கொண்டு வரலாம். இந்த கேமை வின் பண்ண போகிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அந்த ஸ்டார் அப்படின்ற மாதிரி தான். டோட்டலாக ஒரு வாட்டியும் ஸ்டார் போட்டுகிட்டே வருவாங்க டீச்சர்ஸ். அன்றைக்கி டேயில் வந்து நல்லா படித்தாங்க. இந்த 1 2 3 இருக்குல்ல, இந்த 1 2 3 வந்து ஒரு நாளும் அந்த 1 அன்னைக்கு நல்லா படிச்சிட்டாங்க, டே 1 நல்லா படிச்சிட்டாங்க அப்படின்னா டே 1க்கு ஸ்டார் சீல் வைப்பாங்க, சூப்பராக படிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டே 2வும் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டார் வைப்பாங்க, டே 2 மேலே. டே 3யும் நல்லா படிச்சிட்டாங்கன்னா டே 3 மேலே ஸ்டார் வைப்பாங்க. இப்போ 3 நாள் நல்லா படிச்சிட்டாங்களா, 3 நாள் படித்ததை வச்சு மட்டும் எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. அதனால் டெஸ்ட்டும் பேஸ் பண்ணி தான் அவங்க நல்லா படித்தாங்களா படிக்கலன்றது தெரியும். அந்த லாஸ்ட் டே வந்து டெஸ்ட், 4வது நாள் வந்து டெஸ்ட். அந்த டெஸ்ட்டில் எந்த ஸ்டூடெண்ட் ஃபுல் மார்க் வாங்குறாங்க, 30க்கு 30 யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்டார் எல்லாமே உள்ளே இருக்குல்ல, அதில் உள்ளே இருக்க 3 ஸ்டாருமே 30க்கு 30 யார் வாங்குறாலும் 3 ஸ்டார் வந்துடும். 25க்கு மேலே யார் வாங்குறாங்களோ, 25 நல்லா தான் படிச்சிருக்காங்க, 25க்கு மேலே யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு 2 ஸ்டார் வந்துடும். பாஸ் ஆகிட்டாங்கன்னா 1 ஸ்டார் வந்துடும். டோட்டலாக அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 6 ஸ்டார். அந்த 6 ஸ்டாரில் 6மே யார் வாங்குறாங்க, இல்லை 5 யார் வாங்குறாங்க, 4 யார் வாங்குறாங்க, இல்லை ஸ்டாரே ஏற முடியலையா அந்த சப்ஜெக்ட்டில் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். டோட்டலாக எல்லா கேமும் எல்லா சப்ஜெக்ட்டும் முடிஞ்சவொடனே டோட்டலாக ஒரு ஸ்டார் நம்மளுக்கு தெரியும்ல, அந்த ஸ்டார் கவுண்ட் வந்து இங்கே போட்டுருவோம். டோட்டல் ஸ்டார் யார் அதிகமாக வாங்கியிருக்காங்களோ அந்த கிளாஸில் எப்பவும் போல் அந்த 3 பேரை சூஸ் பண்ணி கிஃப்ட் கொடுக்குற மாதிரி. இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, வெறும் இந்த சப்ஜெக்ட் மட்டுமே படிக்கிறது இல்லாமல் மேக்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மேக்ஸ் ஒரு 15 மினிட்ஸ். அந்த மேக்ஸ் ஹோம்ஒர்க் யாரெல்லாம் நல்லா பண்ணுறாங்களோ இந்த சைடில் இருக்குல்ல, இந்த மேக்ஸ் ஹோம்ஒர்க்கை வச்சு அங்கே ஸ்டார் பண்ணிகிட்டே வருவாங்க. அந்த மேக்ஸ் ஹோம்ஒர்க்குக்கான ஸ்டாரு ப்ளஸ் அந்த சப்ஜெக்ட்டுக்கான ஸ்டார் ரெண்டுமே டோட்டலாக கேல்குலேட் பண்ணி ஃபைனலாக யார் வின் பண்ணுறாங்களோ, டோட்டலாக அதிகமாக ஸ்டார் அந்த கிளாஸில் யார் எடுத்துருக்காங்களோ அந்த 3 பேருக்கு யார் அந்த ஸ்டாருன்னு சொல்லிட்டு ஸ்டார் மாதிரியே கப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கப்பு யாருக்குன்ற கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப்பு கொடுத்தோம்ல, வின்னருக்கு கப்பு கொடுத்தோம். இப்போ யார் அந்த ஸ்டார்ன்ற கேமுக்கு வந்து ஸ்டார் மாதிரியே கப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த கேம் எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் இந்த கேம் இருக்குது. ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிட்ட உடனே இன்னொரு கேம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம் படிக்கிற டேக்கு மட்டும். அது கிரிக்கெட் கேம். அது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன்.